அண்மை செய்தி அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏ சீட் என யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏ சீட் பெற்றுத் தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தங்களுக்கு இடம், அந்த தொகுதி சீட் கிடைக்க, எம்எல்ஏ சீட் கிடைக்க வேண்டும், போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் பம்பரமாக சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பலர் பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை என்பது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராகிய நான் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும், அதேபோல் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வேண்டியும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் விருப்ப மனுக்களை தலைமை அலுவலகத்தில் அளித்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எனது இதயமார்ந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுக்காக விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணல் தலைமை கழகத்தில் வருகின்ற 9ஆம் தேதி அன்று தொடங்கி நடைபெற உள்ளது. தகுதியான நபர்கள் கழக ஆட்சி மன்ற குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆகவே விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு பெற்று தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு ஒரு சிலர் இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தலைமைக்கு தகவல் வந்துள்ளது. ஆகவே விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் உரிய நேரத்தில் வழங்கப்படும். தங்களுக்காக விருப்ப மனு அளித்தவர்கள் விருப்ப மனு பெற்றதற்கான அசல் ரசீதுடன் வருபவர்கள் மட்டுமே நேர்காணலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல விருப்ப மனு பெற்றவர்கள் யாரேனும் அம்மனுவை திரும்ப வழங்காமல் இருந்தால் அவர்கள் உடனடியாக அப்படிவங்களை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.